அனைவருக்கும் வணக்கம். ஸோ, இன்னைக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் த டாப் ரயில்வே ஸ்டேஷன் இன் தமிழ்நாடு இன் டெர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ, ரெவென்யூ அடிப்படையில டாப் ரயில்வே ஸ்டேஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான். கிட்டத்தட்ட 1299 கோடி. இவங்களுடைய போன வருஷம் வருவாய் மட்டும். சரிங்களா? ஸோ, இந்த டேட்டாவை ரயில்வே மினிஸ்ட்ரி தான் வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே சென்னை சென்ட்ரல் ஃபர்ஸ்ட். இந்திய அளவில் பார்க்குறப்ப சென்னை சென்ட்ரல் வந்து தேர்ட். இந்திய அளவில் பார்க்குறப்ப நியூ டெல்லி ஃபர்ஸ்ட், ஹவுரா செகண்ட், தேர்டு வந்து சென்னை சென்ட்ரல். சரிங்களா? அடுத்தது, ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு அப்ரூவ் த எலெக்ஷன் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீதிபதிகள் தேர்தலுக்கு ஒப்புதல் அளித்த முதல் நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மெக்சிகோ. மெக்சிகோல இப்படி ஒரு விஷய ரெகக்னிஷன் வந்து இப்படி ஒரு ஸ்கீம் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அந்த நாட்டுடைய அதிபர். சரிங்களா? அடுத்தது, which Supreme Court case said that classification can be given to SC/ST categories அப்படின்னு கேட்டிருக்காங்க. SC/ST பிரிவினருக்கு உள் ஒதுக்கீடு வழங்கலாம் என்று எந்த உச்சநீதிமன்ற வழக்கு கூறியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வெர்சஸ் தவிந்தர் சிங் அப்படிங்கிற இந்த வழக்கு தான். சமீபத்துல கூட கேபினெட் இதே ஒரு முடிவை எடுத்தாங்க. என்னன்னா, SC/ST பிரிவுல உள் ஒதுக்கீடு வழங்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா, அந்த கிரீமி லேயர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் மத்திய அமைச்சரவை குழு கூட்டம் கூட்டி அதுல எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இது இருக்கு. ஓகேங்களா? இதற்கு கீழே தான் நம்ம சப் கிளாசிபிகேஷன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? எஸ்சி இருக்கு, SCA அப்படின்னு சொல்லி அருந்ததியர்களுக்கு தனியாய் 3% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சமீபத்தில் இந்த சப் கிளாசிபிகேஷன் ரிலேட்டடா வந்தது. ஓகேங்களா? ஸோ கேஸ்ன்னு பார்த்தோம்னா தவீந்தர் சிங், அரசாங்கமும் இதை கொள்கை முடிவா தான் வச்சிருக்காங்க. என்னன்னா SC/ST கிரீமி லேயருக்குள்ள கொண்டு வர மாட்டோம் அப்படிங்கறதையும் கொள்கை முடிவா வச்சிருக்காங்க. சரியா? அடுத்தது, ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் ரிலேட் பண்ணி கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்கீம் வாஸ் லான்ச்ட் இன் 2018 இன் ராஞ்சி. கரெக்ட் தான். ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்கீம் கீழே பார்த்தோம்னா 5 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஹெல்த் இன்சூரன்ஸா. ஓகே, அதே மாதிரி நேத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதான் செகண்ட் பாயிண்டா வந்திருக்கு. The scheme guarantees 5 lakh per annum as health insurance for persons above 70 years of age. 70 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் சுகாதார காப்பீட்டு தொகையாக உத்தரவாதம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கு அந்த நபருக்கு மட்டுமே இண்டிவிஜுவலுக்கு 5 லட்சம் ரூபாய் ஹெல்த் இன்சூரன்ஸ். முன்னாடி வந்து ஃபேமிலிக்கு 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. இப்போ ஒரு இண்டிவிஜுவல் அவரு 70 வயசுக்கு மேல இருக்காரு அப்படின்னா அவருக்கு தனியா ஒரு 5 லட்சம் ரூபாய் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப குடும்பத்துல 5 பேர் இருக்காங்க. ஒரு ஃபேமிலில நார்மலாவே 5 லேக் அப்படிங்கிற இன்சூரன்ஸ் இருக்கும். இதுல ஒருத்தர் மட்டும் 70 வயசுக்கு மேல இருந்தாருன்னா அவருக்கு மட்டும் தனியா ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் கான்செப்ட். ஸோ போத் ஆர் கரெக்ட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். இரண்டும் சரி. அடுத்தது, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஸ்பேஸ் வாக் மிஷன், உலகின் முதல் வணிக ரீதியிலான விண்வெளியில் நடக்கும் பயணம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ போலாரிஸ் மிஷன் ஸ்பேஸ் எக்ஸ் உடையது. நேத்து தான் ஆக்சுவலி லான்ச் ஆயிருக்கும். ஃபால்கான் 9 அப்படிங்கிற ராக்கெட் மூலயமா கிட்டத்தட்ட 4 பேர் வந்து போயிருக்காங்க. இவங்க தான் EAB அப்படிங்கிற ஒரு சூட், ஒரு ஸ்பேஸ் சூட். இதை வடிவமைச்சதும் ஸ்பேஸ் எக்ஸ் தான். அதை போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் வாக் அப்படிங்கிறத பண்ண போறாங்க. பொதுவா பார்த்தோம்னா இவ்வளவு நாள் ஸ்பேஸ் வாக் அப்படிங்கிறது இந்த விண்வெளி வீரர்கள் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு சிவிலியன்ஸ் பண்ண போறனால அதை கமர்ஷியல் ஸ்பேஸ் வாக் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.